जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी कन्नम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कन्नम, जय श्री रूप रघुनाथ कन्नम, जय श्रीला पुरपाதி महाराज கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீ பாகவத கணிப்பம் கிளாஸ் வந்து கூட வந்திருக்கிற அனைத்து பக்கம் அனைவரும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா जी. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6 நாதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். பதம் ஸ்ரீமதி 13 13. ஓகே, சங்கரி வந்து ரெடியா? லாஸ்ட் வீக் வந்து முடிச்சாச்சு மதுஜி, 11 12 முடிச்சாச்சு. ஓகே முடிஞ்சு மதுஜி. அண்ணன் கபரணி கேம் போயிடலாம். ஓகே முடிச்சுடா ஓகேவா? ஓகே, பதம் 13. நலவேரம் சரா சந்தன் சதன்பா குச கசகா கஸ்வரம் ஏக ஏவாத்யதோ அஹம் அத்ராஷம் விபினம் மஹத் கோரம் பிரதியாகாரம் வியாலோலுக சிவாஜிரம். ப்ரோ பரணி புக்குங்க, புக் எடுத்து அப்படி கிளாஸ் வைக்கிங்க. கேஷோ கத்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்லோகா நலாவேனம் சரசதம்பா உஷா கசகா கஸ்வரம் ஏகா ஏவதியது அஹம் அத்ராஷம் விபினம் மஹத் கோரம் பிரதியாகாரம் வியாலோலுக சிவாஜிரம். சங்கரி மதி நலாவேனோ சரஸ்தந்தா குசா கசகா கஸ்வரம் ஏக ஏவாத்யதோ அஹம் அத்ரக்ஷம் விபினம் மஹத் கோரம் பிரதீபயாகாரம் வியாலோலுக சிவாஜிரம். ஓகே, நல குழல்கள், வேணு மூங்கில், சர பட்டிகள், ஸ்தன்ப நிறைந்த, குசா கூர்மையான புல், கிசகா புல் பூண்டுகள், கஸ்வரம் குகைகள், ஏகா தனியாக, ஏவ மட்டுமே, அதியாதா புகுந்து செல்வதற்கு கடினமான, அகம் நான், அத்ரஷம் சென்று பார்த்தேன், விபினம் அடர்ந்த காடுகள், மகத் மிகவும், கோரம் அச்சமூட்டக்கூடிய, பிரதிபயா ஆகாரம் பயங்கரமான, வியால பாம்புகள், ஊலுகா ஆந்தைகள், சிவ நரிகள், அஜிரம் விளையாட்டு மைதானங்கள். மொழிபெயர்ப்பு
அதன் பிறகு கோரை புற்கள், மூங்கில், நாணல், கூர்மையான புற்கள், புல் பூண்டுகள் மற்றும் குகைகள் ஆகியவை நிறைந்த காடுகளை தனியாகவே நடந்து சென்றேன். இத்தகைய காடுகளில் தனியாக செல்வது மிகவும் கடினமானதாகும். பாம்புகளும் ஆந்தைகளும் நரிகளும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் அடர்ந்த இருண்ட அச்சமூட்டக்கூடிய பயங்கரமான காடுகளையும் நான் கடந்து சென்றேன். I then passed alone through many forests of rushes, bamboos, reeds, sharp grass, weeds and caves, which were very difficult to go through. Alone, I visited deep, dark and dangerous, fearful forests, which were the playyards of snakes, owls and jackals. நலவேனும் சராசந்தத்வா குச கசக கஸ்வரம் ஏக ஏவத்யதோ அகம் அத்ராக்ஷம் விபினம் மஹத் கோரம் பிரதிபயாகாரம் வியாலோலூக சிவாஜிரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு தான் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு தான். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகேவா? ஓகே பிரபு. இப்போ யார் பேசுகிறா? ரவி பிரபு. நாரதரும் வியாசதேவர். ஓகே, நாரதர் இங்கே என்ன பிரபு? வியாசதேவர் பிரபு சிஷ்யர். இப்போ இந்த கதை யார் சொல்லியிருக்கா? நாரதர் சொல்லியிருக்க. என்ன கதை சொல்கிறாரு? பானு மாதாஜி ஞாபகம் இருக்கா? நாரதர் போன பிறகு என்னவா இருந்தார்? வெரி குட். பானு மாதாஜிக்கு கை தட்டு கொடுங்க. நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 வாரம் வந்தீங்க, அதனால் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, வெரி குட். நாரதர் வந்து போன பிள்ளை வேலைக்கார பையனாக இருந்தார். இப்போ அவர் வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து பகவான் கருணை கிடச்சிருச்சு, பக்தர் கருணை கிடச்சிருச்சு. இப்போ அவர் வந்து நடந்து போயிருக்கிறாரு. நடந்து போனோன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, அதன் பிறகு கோரை புற்கள், ஓகேவா, ஒரு வெரி ஷார்ப்பான புற்கள், காடுகள், மூங்கில், நாணல்கள், கூர்மையான புற்கள், பூண்டுகள் மற்றும் குகைகள் ஆகியவை நிறைந்த காடுகளே தனியாகவே கடந்து சென்று அவர் வந்து இந்த பிக் ஃபாரஸ்ட், அந்த பெரிய காடை வந்து கடந்து போகிறார் சொல்லி சொல்கிறார். ஓகேவா? இத்தகைய காடுகளில் தனியாக செல்வது மிகவும் கடினமானது. ஓகேவா? காட்டுக்கு போயிருக்கலாம் கைத்திரி? காட்டெலாம் போனது இல்லையா? காடுகள் வந்து கடக்குது ரொம்ப வந்து கஷ்டமானு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? அதே போல் நீங்கள் ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து ராமரும் சீதாவும் தங்கும் போது சும்மா ஒரு மெத்தன்னு இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா வந்து பாம்புகள், பூச்சிகள்லாம் இருக்கும். ஒரு மழை பெஞ்சால் கொசு வந்துடும் சொல்லி நம்ம கதவு சாத்துறோமா இல்லையா? அந்த அளவுக்கு வந்து கொடுமையான பூச்சிகள் எல்லாமே இருக்கும் காட்டில். அதை கடந்தது சாதாரணம் இல்லை. அதோடு என்ன சொல்கிறேன்னா, பாம்புகள், ஆந்தைகளும் நரிகளும் சுதந்திரமாக சுற்றி திரியும் அடர்ந்த இருண்ட அச்சமூட்ட பயங்கரமான காடுகளை நான் கடந்து செல்கின்றேன். சாதாரண குஷினில் வந்து லைட்டு தட்டினாலே நம்மளுக்கு சாதாரண பயம் வந்து உண்மையிலையா கைத்திரி? காடுகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் லைட் இருக்குமா? அப்போ வந்து காடுகள் வந்து ரொம்ப வந்து பயங்கரமானது. ஓகேவா? இப்போ புரோபாத் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொருள் இல்லை. ஓகே, ஒரு நடுவில் பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே, முதல்ல பார்ப்போம். காடுகள், மலைகள், நகரங்கள், கிராமங்கள் முதலியவற்றில் தனியாக புகுந்து சென்று பகவானின் படைப்பில் உள்ள அனைத்தையும் அனுபவித்தறிவது ஒரு துறவி சன்னியாசின் கடமையாகும். பரிவஜாக ஆச்சாரியர். இதனால் அவர் பகவான் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் மன வலிமையும் பெறுவதுடன் பகவானை பற்றிய செய்தியை அனைத்து ஜீவராசிகளிடமும் அவரால் பரப்பவும் முடிகின்றது. ஒரு சன்னியாசி எவ்வளவு பயங்கரங்களையும் பயமில்லாமல் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவராவார். இதற்கு முன்னர் உதாரணமாக உள்ள தற்காலத்து சன்னியாசி பகவான் சைத்தன்யர் ஆவார். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து வந்து இங்கே இன்னொன்று ஒரு ஸ்லோகத்தில் இன்னொரு இதை சொல்லியிருக்காங்கன்னா, சமூக தொடர்பை கைவிடுவது என்பது உறுதியை ஏற்று தனது வாழ்வை பகவானின் தொண்டில் முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும்.
ஸ்னேகா மதி இங்கிலீஷில் படிங்க அந்த லைன் மதி தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து மதி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் கிடச்சில. ஓகே, சமூக தொடர்பு கைவிட்டு, அதாவது வந்து மெட்டல் டிசையரை கைவிடணும். சங்கர் மதி கோட்டா பர்பிளில் பாருங்கள், அதை சைத்தன்ய மகாபிரபு போட்டிருக்குல்ல. ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸ் படிங்க. இவர் மத்திய. ஓகே, அதுக்கப்புறம் கார்டுலாம் போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கலியுக போட்டிருக்கா? படிங்க மாதாஜி. Chaitanya did not accept the name of sannyasi, and in this age of Kali, the so-called sannyasis should not change their former names, following in the footsteps of Lord Chaitanya. ஓகே, அடுத்து. In this age, devotional service of hearing and repeating the holy glories of the Lord is strongly recommended. அதாவது இதில் பிரபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது சமூக தொடர்பை கைவிட்டு ஓகே தனது வாழ்வை பகவானின் தொண்டில் முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். உடையை மாற்றுவது வெறும் சடங்கு மட்டுமே ஆகும். பகவான் சைத்தன்யர் ஒரு சன்னியாசிக்குரிய பெயரை ஏற்று கொள்ளவில்லை. இக்கலியுகத்தில் உள்ள பேரளவையான சன்னியாசிகள் பகவான் சைத்தன்ய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரது முந்தைய பெயர்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. கலியுகத்தில் பகவானின் புனித நாமம் மகிமையை கேட்பதும் கூறுவதுமே உறுதியாக பரிந்துரைக்கப்படுகின்றது. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் அது நாரதர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாரதர் தெரியுமா? கைத்தறி யாருன்னு அன்னைக்கு யாரும் சொன்னாங்க? நாரதன்னு படத்தை பார்த்துருக்கியா? நாராயண சொல்லுவார், ஓஞ்ச சட்டை போடுவார், அதான் நாரதர். அதோட கிடைச்சாமல் போகணும். ஓகேவா? அப்போ நாரதர் வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து சோமாச்சு வந்து இந்த ட்ராவல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் ட்ராவல்லாம் பண்ணி இப்போ வந்து வேலைக்கிற பையனாக தான் இருக்கிறாரு. அந்த ட்ராவல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு அது போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இங்கே என்ன பிரபு என்ன சொல்கிறாருன்னா, சன்னியாசிகள் எத்தனை வகை இருக்கிறாங்க? சன்னியாசிகள்லாம் யார்? துறவு வாழ்க்கையை எடுத்துருங்க. யார் ரினான்ஸ் பண்ணிக்காங்களோ வாழ்க்கையை, அவங்க தான் சன்னியாசிகள் சொல்லுவாங்க. இங்கே வரும் சன்னியாசிகள் மட்டும் சொல்லலை. இங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ வந்து நாரதர் வந்து காடை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் க்ராஸ் பண்ணி போயிருக்கிறாரு. ஓகேவா? இதுக்கும் இப்போ புறப்பாத பொருள் வரைக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நாரதர் வந்து அவங்க அம்மா வந்து என்ன ஆகிட்டாங்க? கேசவகந்த மாதிரி எப்படி இருந்தாங்க? ஆமா சேர்ந்தாங்க. இப்போ நாரதர் வந்து காட்டுக்குள்ளே க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இதுக்கும் புறப்பாதர் பொருளுக்கும் அதாவது அவர் பக்தியில் வந்து இருக்கணும், அதாவது துறவு மனப்பான்மை டிட்டாச்மெண்ட் வளர்த்துக்கணும் அப்படி சொல்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அவர் பாட்டுன்னு காட்டில் நடந்து போயிருக்கிறாரியா? ஆனால் புறப்பாதர் வேறு டைரக்ஷன் சொல்லியிருக்கிறாரு. என்ன அர்த்தம்? அம்புஜ மாதாஜி, அதாவது வந்து இங்கே காட்டில் நடந்து போகிறது இது கதை. என்றைக்குமே வந்து தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காட்டில் நடந்து இடத்த விட்டு காட்டில் நடந்து போகிறாரு நாரதர். ஏன்னா இப்போ அம்மா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து காட்டில் நடந்து போகிறேன்னா அது என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த பக்தி பாதையில், அதாவது இந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து நம்மளோட கோல் வந்து என்னது? கோல் என்னது? கிருஷ்ண பிரேம், பகவான் அன்பு அடையணும். அதான் வந்து இந்த பக்தி பாதையோட கோல். ஆனால் இதுக்கு வந்து எப்படி அவர் காடை க்ராஸ் பண்ணும்போது எப்படி வந்து அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு? அந்த பாதையில் வந்து எல்லாமே பார்க்குறாரு. அவர் வந்து சிட்டி பார்க்குறாரு, கிராமத்தை பார்க்குறாரு, வில்லேஜை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, காடுகள் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அதே போல் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எல்லா வகையான ரிலேஷன்ஷிப், எல்லா வகையான உறவுகள், எல்லா வகையான பொருட்கள், எல்லா வகையான ஸோ மச் திங்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் க்ராஸ் பண்ணி வாழ்க்கையில் போயிட்டே இருப்போம். அண்டர்ஸ்டாண்ட் உஷா மாதாஜி? இப்போ இங்கே காடு, குதிரை, மனுஷன், கிராமம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்களே, இது வெறும் ஆப்ஜெக்ட் இல்லை. புரியுதா மாதாஜி? இது வந்து வெறும் காடு இது மட்டும் சொல்ல, இது வந்து அப்படியே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். புரியுதா அம்புஜா மாதாஜி? ஸ்னேகா அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? இது ஆக்சுவலி வந்து மெட்டீரியல் டிசையர், மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு கட்டமும் க்ராஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு இது எல்லாமே கூட வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாத்தையும் கடந்து வந்து அவர் போயிருக்காரு. இப்போ நாரதர் நினச்சிருந்தான்னா அங்கே சிட்டி பார்த்தாரு, அதாவது நகரத்தை பார்த்தாரு, அங்கே போயிருக்கலாம்.
பிறகு வந்து வேறு என்ன பார்க்குறாரு, வில்லேஜ் பார்க்குறாரு, வில்லேஜ் பார்க்குறாரு, அதெல்லாம் கடந்து அவர் போயிட்டே இருக்கிறாரு. அதாவது தட்ஸ் விச் மீன்ஸ் என்ன மாதாஜி, நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்பில் ஸோ மச் ரிலேஷன்ஷிப். உஷா மாதாஜி ஓகேவா? ரிலேஷன்ஷிப் சொன்னாலே டென்ஷன் ஆகிடுறாங்க இல்லையா? ஓகேவா? கைத்தில் ஓகேவா? ஸோ மச் நமக்கு வந்து இந்த உலகத்தில் நிறைய உறவுகள் வரும், நிறையா ரிலேஷன்ஷிப் வரும், நிறையா வகையான பொருட்கள் கிடைக்கும், நிறையா வகையான காசு பணம் எல்லாம், இது எல்லாமே கடந்து நம்ம போகணும். எங்கே போனோம் மிஷ்ரா மாதாஜி? எங்கே போனோம்? வீட்டுக்கா? கிருஷ்ண அனுபவத்தை எங்கே போனோம்? காட்டுக்கா? எங்கே போனோம் ஸ்னேகா மாதாஜி? யா லோட்டஸ் ஃபீட் பகவான். அது எப்படி போய் அடையணும்? பகவான் எப்படி அடையுது? இப்போ அவர் காட்டை தேடி போயிருக்கிறாரு, ஓகேவா? அவர் பகவானை தேடி போயிருக்கிறாரு. இப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? நம்மள எங்கேயே தேடி போயிருக்கிறதா? நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? வி ஷுட் ஃபாலோ. யாரை ஃபாலோ பண்ணணும்? ஏன் பரணி கை தட்டு கொடுங்க. என்ன பேசினார் பரணி? சைத்தன்ய பிரபுவா? சைத்தன்ய மகாபிரபு. யூ ஷுட் ஃபாலோ சைத்தன்ய மகாபிரபு. பானு மாதாஜி, யார் சைத்தன்ய மகாபிரபு? பிரபுதாவா? இல்லை இல்லை, சைத்தன்ய மகாபிரபு யாருன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வராரு. விஜேந்திர நந்தன சே சச்சி சுத்துல ஹொயிலே ஹே பலராமன் ஹொயிலே நித்தாய். விஜேந்திர நந்தன் பிரிஜாபூமி பிருந்தாவனத்தில் யார் கிருஷ்ணராக இருந்தாரோ அவர் கலியுகத்தில் சச்சி மாதாவுடைய பையனா, அதாவது சைத்தன்ய மகாபிரபு வராரு. பலராமன் ஹொயிலே நித்தாய், பலராமன் நித்யானந்த பிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு எங்கே இருக்காருன்னா, எங்கே இருக்காரு காயத்ரி? சைத்தன்ய மகாபிரபு எங்கே இருக்காரு? இப்போங்க அங்கே ஹோட்டலில் தெரியுதா? 2 பேர் கை தூக்கி நிற்கிறாங்களா? அரெஸ்ட் பண்ணால் 2 பேர் கை தூக்குவாங்களா? அந்தமாரி சைத்தன்ய மகாபிரபு. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், எல்லோ கலரில் ஃபோட்டோ தெரியுதா மாதாஜி? அதில் எல்லோ கலர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், ப்ளூ கலரு நித்யானந்த பிரபு. புரியுதா பிரபு? உன் பேர் தான் சரியா ஞாபகம் சொல்ல முடியாது. தருண் 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 தருண். நீல கலர் வந்து யார்? நித்யானந்த பிரபு. ஓகே, நித்யானந்த பிரபு யார்? யார் அம்புஜ மாதாஜி? நித்யானந்த பிரபு யார் அம்புஜ மாதாஜி? பலராம் ஹொயிலின் தாய். மஞ்சள் கலரு சைத்தன்ய மகாபிரபு யார்? கிருஷ்ணா. கிருஷ்ணர் பலராமர் தான் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். ஏன் நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும் உஷா மாதாஜி? சாக்ஷா கிருஷ்ணா. ஏன் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணிக்கலாமே? இப்போ கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணால் கிருஷ்ணன் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம்னா பிரபு, ஏன் நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது? நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணக்கூடாதா? கேசகதா மாதாஜி பண்ணணும். பார்த்தீங்கன்னா மாதாஜி உங்கள் பக்கத்தில் உள்ள பண்ணணும்னு சொல்கிறாங்களே அம்புஜ மாதாஜி. இல்லை, நம்ம ஏன் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணக்கூடாதா? அம்புஜ மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். சரி பாருங்க, என் கேள்வி புரிஞ்சுக்கங்க. கிருஷ்ணரை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? பரணி ஏன் சொல்லுங்கள் பரணி ஃபாலோ பண்ணக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கள். வழங்கிச்சா அம்புஜ மாதாஜி? அதாவது கிருஷ்ணர் இஸ் என்ன புருஷோத்தமா? கிருஷ்ணர் லீலா புருஷோத்தமா. ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா. சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமா. கிருஷ்ண லீலா புருஷோத்தமா. லீலா புருஷோத்தமானா அவர் வந்து ஃபுல்லாக வந்து லீலைகளை செய்யறதுக்காக இந்த உலகத்தில் வந்து எல்லா வகையான ஸ்வீட்னஸ் மாதுரி ரசம் நம்மளுக்கு வந்து இந்த லீலைலாம் பேசுறதுக்கு எல்லா வகையான லீலைகளும் சேர்த்து வந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. ஓகே பானு மாதாஜி, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிருஷ்ணரை வந்து கோபியர்கள் குளிக்கும் போது என்ன திருடினாரு? ட்ரெஸ்லாம் திருடினார். இந்த கதை வந்து யாரும் புதுசாக சொல்லிக் கொடுக்கணும் எந்த அவசியம் இல்லை. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாரும் காலகாலமாக சொல்லிட்டு வருது நம்மளுக்கு. உண்மையில கிருஷ்ணா கிருஷ்ணா ட்ரெஸ்ஸை திருடின மாதிரி நானும் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை திருடினா என்ன ஆகும் பானு மாதாஜி? போலீஸா காயத்ரியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் இங்கே வா, வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனை வந்து பிடிச்சி போடணும். உண்மையில காயத்ரியே அதே போல் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே போல் நீ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகாபாரத போர் எடுத்துங்க.
அவர் உண்மையை சொல்லி சண்டை போட்டாரு? உண்மையை பேசினாரா போய் பேசினாரா பிரபு? மந்திஜி ஒரு வெட்டினா மாங்க ரெண்டா துண்டா விழுற மாதிரி சொல்லணும். பொய் பேசினாரா உண்மையை பேசினாரா? சூட்சமாக பேசினாரு, இப்படி பேசினால ஒன்னே பதில் பொய் சொன்னாரு. பொய் சொல்லி தான் மகாபாரத போர் நடத்தினாரு. எப்படி கடவுள் பொய் சொல்லலாம்? சேயா மந்திஜி, பொய் சொன்னால் வீட்டில் பிள்ளைகள் அடிக்கிறோமா இல்லையா? கேசகந்த மந்திஜி, உங்கள் கடவுளே பொய் சொல்லிக்கிறாயா, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? திடீர்னு ஒரு ஆள் கேட்குறாங்க வெளியில், யாரும் கேட்கணும், நான் தான் கேட்பேன். இப்போ திடீர்னு கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும், கவுண்டர் வச்சுக்கணும். நம்ம மதே சம்ஹாவ் உங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து பொய் பேசுனா சின்ன வயசில் அடிச்சிக்கலாம் இல்லையா மந்திஜி? கித்தா பைப் மந்திஜி, ஏன் சார்? கித்தா பைப். அப்போ பகவானே நம்ம வழிபடுற பகவான் வந்து பொய் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டு தானே மிஸ்னா? இதை யோசிக்காமல் போயிட்டேன். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஓகே ப்ரோ, ஹரிகிருஷ்ணா ப்ரோ, ஹரிகிருஷ்ணா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? மந்திஜி சக்கரி மந்திஜி, யூ இஸ் த ரைட் பர்சன் மந்திஜி, பதில் சொல்லுங்க. என்ன கைத்து மந்திஜி, கையில் தூக்கி கொஞ்சம் இது பண்ணுவோம். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? அதாவது கிருஷ்ணா அவர் வைக்கிறது தான் தர்மம். தர்மஸ்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் எதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரோ, பகவான் எதை செய்கிறோ அதான் தர்மம். நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி அம்மா வந்து கிச்சனில் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு மாவு டப்பாவை, ஓகேவா, ஒரு மைதா மாவு டப்பாவை இங்கே வைக்கிறாங்க, அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தருண், திடீர்னு அந்த மைதா மாவு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, வேறு இடத்துல இருக்குது. ஏன்னு போய்ட்டு உங்கள் அம்மாவோட கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா அங்கே கிச்சன் ஓனர் யார்? அம்மா. அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான் சட்டம். நான் என்ன ரூல்ஸை வைக்கிறனோ அது சட்டம், அதான் சட்டம். உண்மையிலே வந்துச்சு. திடீர்னு அது மேலே இருக்கும், கீழே இருக்கும், சீனி டப்பா மாறி புது டப்பாவும் இருக்கும். உண்மையில எல்லாம் மாறுமா இல்லையா? நீங்கள் போய் அம்மா கேட்க முடியுமா? கேள்வி கேட்கலாம். அடுத்து ஒன்று கிடைக்கும், என்ன கிடைக்கும்? ஒத்த கிடைக்கும். அப்போ பகவான் வைக்கிறது தான் சட்டம், பகவான் வைக்கிறது தான் லாஜிக்கு. நீங்கள் போய் உங்கள் லாஜிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அது பகவான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம என்ன ஆத்துமா? கிருஷ்ண நம்ம என்ன ஆத்துமா? மூடாத்மா. முன்னுக்கு ஒரு வார்த்தை சேர்த்து என்னது பரணியில் சொல்றாரு பாருங்க, அகங்கார விமூடாத்மா. அந்த வார்த்தை வர மாட்டுதே, அகங்காரமே. அகங்கார விமூடாத்மா ஞாபகம் வச்சுக்கணும். அம்புஜ மதஜி மண்டைக்குள்ள மூளைக்குள்ள போட்டு லாக் பண்ணிக்கோங்க எல்லாரும். அகங்கார விமூடாத்மா. நம்ம வந்து அகங்காரம் பிடிச்ச மூடா. தமிழ் என்ன சொல்லுவாங்க? நம்ம லோக்கல் தமிழ் என்ன சொல்லுவாங்க? மூடா. இப்போ ஒரு கோர்வையாக சொல்லுங்க. அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள் யாரு? யார் கைத்திரிய? யார் கைத்திரிய? நம்மளே திட்டிக்கணும். ஏன்னா நான் சொல்லலை, யார் சொல்கிறா? பகவத்கீதை பகவான் சொல்கிறாரு. கேசவகந்த மாதிரி என்ன பண்ணுற, மனசு கொஞ்சம் வலிக்கு தான் செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பகவானோடைய பேச்சை கேட்க வந்து நம்ம வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும். வீட்டில் உங்கள் ஆட்சி நடக்கலாம், பகவான்கிட்ட நம்ம ஆட்சி நடக்க முடியுமா? முடியாது. தட்ஸ் வாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவான் என்ன வைக்கிறோம் அதான் சட்டம். அதே போல் பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அவர் எல்லா வகையும் லீலை பண்ணுவார், அவர் எல்லாம் பண்ணுவார். என்ன? பிகாஸ் அவர் லீலா புருஷோத்தமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வதர்ம பரித்தேச்ச மாமேகம் சரணம் பரிச்ச அகம் தோம் சர்வபாவேப்பியோ மோக்ஷிச்சா மாசுச்சா. என்னை சரணாகதி அடி, என்னை ஃபாலோ பண்ணி என்கிட்ட எல்லாமே சரணம் அடைஞ்சிரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சொல்கிறாரு. ஆனால் பகவான் கிருஷ்ணர் சரணாகதி அடைஞ்சாரா? அவருக்கு சரணாகதி அடையல, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக செயல்முறையில் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டல. அதனால தான் கிருஷ்ணர் கலியுகத்தில் என்ன வராரு? பானுமதஜி என்ன பிரபு? சைத்தன்யா மகாபிரபு. ஞாபகம் வச்சுருங்க கைத்திரி, அடுத்த கேட்பேன். சைத்தன்யா மகாபிரபு வராரு. அதை சொன்னதை அதை ப்ராக்டிஸாக செஞ்சு காட்டுறதுக்காக வந்தார். யார்? கிருஷ்ணா மாதாஜி, சைத்தன்யா மகாபிரபு. எஸ். அதனால தான் நம்ம வந்து பிரபு என்ன சொல்கிறாரு, இந்த பொருள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன சொல்கிறாரு? சைத்தன்யா மகாபிரபு வார்த்தை வந்துருக்குமே, நம்ம வந்து பகவான் சைத்தன்யா. ஓகே, நம்ம வந்து ஷுட் ஃபாலோ. ஓகே ஒரு சன்னியாசி இவ்வளோ. இதற்கு முன்ன உதாரணம் உள்ள தற்காலத்து சன்னியாசி பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஆவார். நம்ம சைத்தன்ய மகாபிரபு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து
நம்ம வந்து அடையிறது தான் நம்ம கோல் ஆஃப் த லைஃப். அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே இந்த கிருஷ்ண பக்தியில் நிரந்தரமாக இருக்கணும். ஆனால் கிருஷ்ண பக்தியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிருஷ்ண வாழ்க்கையில் கிருஷ்ண பக்தியில் நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது. காரணம் என்ன? ஏன் காரணம் என்ன சொல்லுங்க, யார் சொல்றாலே? ஏன் கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு உடனே நம்பிக்கை வராது? சாதாரண ஒரு மனிதன் காவி துணிலாம் போட்டுக்கிட்டு தலையில் முடியெல்லாம் பயங்கரமாக கட்டிட்டு இல்லைனா வந்து துண்டெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு திடீர்னு ஒரு திருநீர் கொடுக்குறேன், நம்ம நம்ப மாட்டோமா? ரொம்ப லாஜிக் யோசிப்போம். நான் சும்மா சாதாரணமாக யோசிப்போம். உடனே நம்ப மாட்டோமா? நம்புவோம். ஆனால் பரம புருஷோத்தம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அகில உலக நாயகன் ஜெகநாதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம நம்ப மாட்டோம் உடனே. கேள்விகள் வரும். வாய் எதனால் கிருஷ்ண ஸ்டில் நம்ம ஹரே கிருஷ்ணாக்குள்ளே வந்தாலும், கிருஷ்ண பக்தியில் இருந்தாலும், கிருஷ்ணர் பல சோதனைகளை வச்சாலும், கிருஷ்ணர் நம்ம எப்படிலாம் பார்த்துட்டாலும் முழு நம்பிக்கை வருது கொஞ்சம் வந்து கஷ்டப்படும். வாய் என்ன காரணம்? உங்கள் அறிவுகளை கண்களை தட்டி எழுப்புங்கள். ஜெய ஜெகநாத சுந்தர மகாராஜ்க்கு ஜெய், குருவுக்கு ஜெய். வாய் ரைட் பிரபு, சொல்லுங்க பிரபு. அது ஏன் நம்பிக்கை வரல பிரபு? வாய் பிரபு பக்தி தொண்டா, அதாவது வந்து பக்தி தொண்டு ஓகே. பட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பகவான் மேலே நம்பிக்கை வராத காரணம் வந்து என்னதுன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம மனசுக்குள்ளே பல அழுக்குகள் இருக்குது, அனார்த்தங்கள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து கேட்குற பழக்கம் கிடையாது. லிசனிங் ப்ராசஸ், சிரவணம், புரியுதா மிஷ்ணா? சிரவணம், கேட்குற பழக்கமும் இல்லை. பகவானை பற்றி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம கேட்குறோமோ தென் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பகவான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துச்சுன்னா முதல் விஷயம் என்ன நடக்கும்? கிருஷ்ண ஜெயகுரு, நம்பிக்கை வந்துச்சுன்னா முதல் விஷயம் என்ன நடக்கும்? பக்தியில் ரெண்டாவது அடுத்த கட்டம் இருப்போம். நம்பிக்கை வந்துச்சுன்னா முதல்ல என்ன நடக்கும்? மனசு சுத்தமாக தான் இருக்க மாதிரி. நம்பிக்கை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? செய்ய மாதிரி நோ 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 கோவிலுக்கு வரும். வெரி குட். நம்பிக்கை வந்து கோவிலுக்கு வரும், அது உண்மைதான். ஃபியர்லெஸ், பயம் இருக்காது நம்மளுக்கு. பகவான் மேலே முழுசாக நம்பணும்னா நம்மளுக்கு பயம் இருக்காது. நம்மளுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக என்னதுன்னா, நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பயம். நம்ம பயப்படலாம் யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை வந்து அது ப்ரொடெக்ஷன், அந்த வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி நம்ம போயிடுவோம். இதுதான் லாஜிக்கு. எனக்கு பயம், இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்துலேயும் பயம் இருக்குது. நம்ம வந்து பெரிய பயங்கரமான ஆளாக்கலாம், பெரிய மீஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா பெரிய நான் வந்து விமன் வாரியரா அந்த அளவுக்கு நான் இருக்கலாம். நான் வந்து எல்லாமே நான் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கும். ஓகேவா? அது பயம், நிறைய பயம் இருந்தாலும் அல்டிமேட் பெரிய பயம் என்ன பயம் கிருஷ்ணா? மிகப்பெரிய பயம் என்ன பயம்? கிருஷ்ணா மாதாஜி டக்குன்னு சொல்லுங்க. இறக்கக்கூடிய அந்த இறப்பில் வரக்கூடிய அந்த பயம் இதுதான் மெயின். அப்போ இந்த பயம் வந்து அதிகமாக இருக்கும் போது அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து யார் கொடுப்பா, யார் பாதுகாப்பு கொடுப்பா? அதுதான் வந்து நம்ம வந்து மெயின் கொஸ்டின். அது வந்து யார் செய்கிறாங்களோ அவங்க பிள்ளை நம்ம போயிடுவோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து பகவான் மேலே நம்பிக்கை வர மாட்டேது. பிகாஸ் ஏன்? பகவான் நம்பிக்கை இல்லாதனால நம்மளுக்கு வந்து பயம் ஒன்று இருக்குது. பயம் இருக்கிறதுனால நம்ம பகவான்கிட்ட போக மாட்டோம். அப்போ நம்ம வந்து முழுசாக வந்து பகவான்கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவரை நம்பணும், பகவானை மட்டும் நம்பணும். எப்படி நம்புறது? ஃபுல் சிரவணம், பகவான் பற்றி நம்ம கேட்கணும், பகவானோட சேவையில் வரணும், பகவான் நாமத்தை சொல்லணும். இந்த 3 விஷயமே ரொம்ப இருக்கணும். சிரவணம், கீர்த்தனம் அண்ட் அப்புறம் வந்து சேவை செய்யணும். அண்ட் ஆல்சோ ஸ்மரணம்னா பகவான் நினைக்கணும். இந்த 3 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பக்தி பாதையில், இந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், நம்ம பக்தியில் உறுதியாக இருக்க முடியும். நம்ம பகவான் நம்பலைன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். தென் அடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயத்திலே தான் நம்ம இருப்போம். பயம் இருக்கும் போது நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம். நாளைக்கு ஒரு பிரச்சனை வச்சா என்ன ஆகும்?
ஓடிடுவோம். கிருஷ்ணர் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் வச்சுக்கலாம், ஒரு பிரசாதம் சாப்பிட்றோம். கிருஷ்ண பக்தி வந்து ஊறுகாய் மாதிரி கிடையாது. ஓகேவா? இப்போ கிருஷ்ண பக்தி வந்து எப்படி இருக்குது? ஊறுகாய் மாதிரி இருக்குது. தேவைப்படும் போது புரியுதா மனுஷனா? தேவைப்படும் போது ஊறுகாய் என்ன பண்ணுவோம்? ஊறுகாய் சூறு பண்ணி சாப்பிடுமா? ஊறுகாய் என்ன பண்ணுவோம்? தேவைப்படும் போது தொட்டுக்குவோம். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஊறுகாய் மாதிரி இருக்கு. எனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் எனக்கு வந்து கிருஷ்ண பக்தி வேணும். எனக்கு கஷ்டம் இல்லாதப்ப எனக்கு கிருஷ்ண பக்தி வேணாம். அந்த நிலைமையில் நம்ம இருக்கோம். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரணாகதி அடையணும். சரணாகதினா வந்து என்னென்னா பகவான் முழுசாக நம்பணும். நான் ஏற்கனவே பல பாட்டி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ நம்ம சரணாகதினா என்னென்னா முதல் 2 விஷயம் மெயின். ஆணுகுலேஷ சங்கல்பம், ரெண்டாவது பிரதிகுலேஷ பிரஜனம். ஆணுகுலேஷ சங்கல்பம்னா வந்து என்னது? கிருஷ்ணருக்கு பிடிச்ச கிருஷ்ண பக்தியில் சொல்லக்கூடிய இல்லை கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறது. அதான் ஆணுகுலேஷ அனுகூலமான விஷயங்களை எடுத்துக்கிறது. அனுகூலமான விஷயம்னா கிருஷ்ண பக்தியில், இந்த கிருஷ்ணர் பக்தியில் வாட் த ரூல்ஸ் ரெகுலேஷன் மிஸ்னா மாதாஜி? என்ன சட்டத்திட்டங்கள்? அம்புஜா மாதாஜி சொல்லுங்க. 4 கோட்பாடு சொல்லுங்க. சொல்லுங்க அம்புஜா மாதிரி சொல்லுங்க. மாமிசா வேற வேற என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்? சாண்டிங் பண்ணணும், ஜபம் பண்ணுறது. ஜபம் வந்து பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியம். 16 மாலைகள் ஜபம் பண்ணணும், 4 கோட்பாடை கடைப்பிடிக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஏன் இந்த குவாலிஃபிகேஷன் ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுக்காக? வாய் எதுக்காக இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்? சங்கரி மாதாஜி நோ டிசிப்ளின் மாதாஜி. டிசிப்ளின் அதுக்கப்புறம் தான். கிருஷ்ணர் அடையலாம் பிறகு. எதுக்காக இந்த 4 கோட்பாடு 16 மாலைக்கு எதுக்காக? உடனே கட்டுப்பதெல்லாம் பிறகு இதெல்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் என்ன? அது ஃபர்ஸ்ட் எதுக்காக 4 கோட்பாடு? தென் வந்து எதுக்காக 16 மாலை ஜபம்? எதுக்காக? ஸ்னேகா மாதாஜி நோ 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 அதெல்லாம் லெட்டர் மாதாஜி. ஃபர்ஸ்ட் எதுக்காக ரூல்ஸு? பிகாஸ் சொல்லுங்க மாதாஜி. சரண்டர்லாம் பிறகு மாதாஜி, அதெல்லாம் அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து 2 leg அனிமல். இப்போ வந்து நாய்க்கு எத்தனை கால் இருக்கும்? மாடுக்கு எத்தனை கால் இருக்கும்? வேறு ஏதாச்சும் 4 கால் 5 கால் 10 கால் இதெல்லாம் இருக்குல்ல. ஓகே, நிறையா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இப்போ வந்து பூரா எடுத்துங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் மிருகங்கள், இதெல்லாம் எனிமல் எடுத்துங்க. ஓகேவா? அந்த எனிமலுக்கு வந்து என்ன இருக்கும்? நிறைய கால் இருக்கும், அப்புறம் வந்து வால் இருக்கும், அப்புறம் கொம்பு இருக்கும். உண்மையா இல்லையா தருண்? நம்ம வந்து வாலும் கொம்பு மட்டும்தான் இல்லை. 2 leg அனிமல்னா 2 கால் மிருகங்கள். நம்ம ஹரிகிருஷ்ணா நம்ம என்னது 2 கால்? இது என்னோட வார்த்தை இல்லை, சில புரோபாத வார்த்தை. 2 கால் மிருகங்கள். அப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த 4 கோட்பாடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா? ஓகேவா? நான் வந்து யாரையும் புண்படுத்தணும்னு சொல்லலை, டோன்ட் கோச்சிக்கிறானே, இதுக்குள்ளே இருக்கிறத நான் சொல்கிறேன். 4 கோட்பாடுகளை வந்து ஏன் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்கன்னா, 4 கோட்பாடை ஃபாலோ பண்ண வரைக்கும் நம்ம வந்து இஸ் அனிமல் பிளாட்ஃபார்ம். நம்ம மிருகத்தளத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? மிருகத்தளத்தில் என்னதுன்னா நம்ம வந்து மிருகம் இல்லை, நம்மளோட குணங்கள் மிருகத்தனத்தில் இருக்கும். நம்மளோட குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் தனத்தில் இருக்கும். நீங்கள் அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் லாஜிக்காக நீங்கள் ஹரிகிருஷ்ணலாம் வேணாம், இதெல்லாம் விட்டுருங்க. சாதாரண ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது, இல்லைனா ஒரு தைப்பூசம் நடக்குது, இல்லை ஏதோ ஏதோ ஒரு திருவிழா நடக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக 14 நாள் இல்லை 48 நாள் இல்லை 24 நாள் நம்ம ஒரு என்னமோ ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? உபயம் போடுவோம். வேறு என்ன இருப்போம்? நம்ம சைவம் இருப்போம். யாரும் சொல்லி கொடுத்தா சாப்பாடை மாற்றணும்னு? எந்த சாஸ்திர சின்ன வயசு சொல்லி கொடுத்தாங்களா? சின்ன சாஸ்திர போட்டிருக்கா? எங்கேயாச்சும் படிச்சிங்களா? யாரும் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாம் செய்கிறோம். அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்ம பயாலஜிக்காக நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? சாப்பாடை மாற்றினா தான் அங்கே வேலை நடக்கணும். உண்மையிலேயே மிஷினா மதிஜி? உண்மையிலே நான் சொல்ல கட்டா இல்லையா மதிஜி? 48 நாள் சைவம் வந்தால் தான் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியும். ஓகேவா? சரி, முருகதுக்கு வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு 6 நாள் வச்சுக்குவாங்க.
திடீர்னு அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. சில பேர் ஒரு நாள் முன்னுக்கு இருப்பாங்க. இப்போ கோயிலில் திருவிழானா ஒரு நாள், சில பேர் வந்து வேண்டுதல் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் 5 நாள் இந்த மாதிரி இருப்பாங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த சாப்பாடை மாற்றணும்னு? இல்லை சாப்பாடு மாற்றணும் சொல்லி நம்மளோட தர்மத்தில் இருக்கு. ஓகேவா? இப்போ என் கேள்வி என்னன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேள்வியும் கேட்காம எந்த ஒரு லாஜிக்கும் போகாமல் நம்ம அழகாக சாப்பாடு மாற்றிடும். 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள். அப்போ நம்மளோட மைண்டுக்கு என்ன தெரியுது? சாப்பாடு மாற்றினா அப்போ தான் கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் போவோம். அப்போ நம்ம ஏன் மாற்றுறோம்? அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, நான் இப்போ வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கேன், இப்போ நான் சுத்தமாக ஆகிறேன். தட் இஸ் அ மெயின் பாயிண்ட். புரியாம மாதிரி? அப்போ நம்ம வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனில் இல்லாமல் இருக்கேன். அப்போ என்ன கடவுள் ஆகணும்னா ரூல்ஸ்குள்ளே வரணும். இதுதான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் இந்த 4 கோட்பாடுகளை கொண்டு வராங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மதுனா வந்து என்னது? ஆல்கஹால். ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டு கடவுளை வந்து போகணும்னா எப்படி முடியும்? முடியுமா கொஞ்சம் மாதாஜி? சாராயம் குடிச்சிக்கிட்டு இந்த சைடு கடவுளை ஆகணும் முடியுமா? முடியாது. ஓகேவா? மாதுனா வந்து என்னது? இலிச்சி செக்ஸ், அதாவது வந்து தேவையில்லாத உறவுகள். இப்போ ஆணுக்கு வந்து பெண்ணு வந்து கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு தவிர்த்து வேறு பெண்ணுக்கிட்ட போகிறது. அதே போல் கல்யாணம் பண்ண கணவர் தவிர்த்து வேறு ஒரு கணவர்கிட்ட போகிறது. இல்லைனா வந்து தகாத உறவுகள். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இல்லை இந்த மாதிரி ஒரு இச்சைகள் இருந்துட்டு எப்படி கடவுளை அணுக முடியும்? முடியாது. 3வது சூது வந்து என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூது வந்து வெறும் வந்து சீட்டு கட்டு மட்டும் விளையாடுதா? வேற என்னது? சாந்திமதி சொல்லுங்க. டாமாச்சாய், கூடா, அப்புறம் டோட்டோ, அப்புறம் வேற என்னது? வேற என்ன மூலம் இருக்கு? வேற என்னது? சூது வேற என்னது இருக்கு? இல்லை பிரபு, நான் இந்த சூது எழுதி தான் என்னோட குடும்ப கஷ்டம்லாம் போணுச்சு, காசுலாம் வந்துச்சு. அந்த காசு வரும், அந்த கஷ்டங்கள் போகும். எல்லா கஷ்டமும் போயிடுச்சா? போகாது. ஆனால் நம்ம எழுதுன நம்பர் சூது எழுதுனது தான், அதுலேருந்து நம்ம வெளியாக முடியாது. ஓகேவா? அதே போல் பெட்டு பிடிக்கிறது, அப்புறம் வந்து ஆன்லைனில் விளாட்றது, பாய் அண்ட் செல் விளாட்றது, இது எல்லாமே வந்து என்னது? சூது, கேம்பிளிங். இந்த மாதிரி வந்து சூதில் போகும்போது நம்ம வந்து என்ன ஆகும்? நம்ம மிருக பிளாட்ஃபார்மில் தான் இருப்போம். ஏன்னா அடுத்து கடைசியா வந்து புலால், உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. இந்த உயிரை கொண்டு சாப்பிட, ஒரு உயிரை கொல்லக்கூடாது சொல்லி ஹரிகிருஷ்ணன் மட்டும் சொல்கிறாங்களா? கைத்தறி ஹரிகிருஷ்ணன் மட்டும் தான் உயிரை சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்களா? புதுசாக சொல்கிறாங்களா? இல்லை பிரபு, உங்கள் ஹரிகிருஷ்ணன் புதுசாக சொல்கிறாங்க உயிர் கூட சாப்பிடாதுன்னு. யாருக்கு இங்கே சிவபெருமான் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? திருமூல 4 அடியார்கள் இருக்காங்க. முக்கியமாக மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருமூலர், அப்பர். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லிக்கிறாரு. அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், சாப்பிடக்கூடாதுன்னு. என்ன ஆல்சோ திருக்குறள், திருவள்ளுவர் தான் திருக்குறள், அதில் 10 குறள் கொடுத்துருக்கிறாரு. அதாவது ஒரு உயிரை கொள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்கூல் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நான் உடனே சொல்ல வரல, ஆனால் இது தெரியாமலே வாழ்க்கையில் சரியாமல் செத்து போயிடக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன்னா உண்மையை சொல்லிக் கொடுக்குறது தான் பாகவதம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்குறோம்? கடவுள்கிட்ட மனுஷன் கருணை கேட்குறோம். ஓகேவா? கருணை கொடு கேட்குறோம். ஆனால் வீட்டில் வந்து சிக்கனும் கோழியும் ஆடும் மாடு இருந்துச்சுன்னா எப்படி? இங்கே நான் இதையும் வெட்டிக்குவேன், அங்கே கருணை கேட்பேன். என்ன லாஜிக் இது பாருங்க? எப்படி கருணை? அதாவது நம்ம கருணை எப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பப்பி அலுவலில் விழுந்துச்சு, இல்லைன்னா ஏதோ பப்பி அலுவலில் விழுந்துருச்சு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? தூக்குவோம். ஒரு நாய்க்குட்டி ஏதோ விழுந்துச்சு, ஐயோ நாய்க்குட்டி போச்சுன்னு. ஆனால் வீட்டில் வந்து மீன் கறி. எப்படி? நான் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். முடிவெடுக்க வேண்டியது உங்களோட டிசிஷனு. நான் உண்மையாக சொல்கிறேன். அதாவது மீன் வந்து உயிரா இல்லை பொம்மையா? பப்பி உயிரா இல்லை பொம்மையா? எப்படி ஒரு உயிர்கிட்ட வந்து கருணை இருக்கு, இன்னொரு உயிர்கிட்ட எப்படி கருணை இல்லை? இந்த மாதிரி கருணை இல்லாத பொசிஷன்ல நம்ம இருக்கும் போது எப்படி பகவான் நம்மளுக்கு கருணை கொடுப்பாரு? தட் இஸ் a big problem.
அதனால தான் நம்ம வந்து மம மாயா துரத்தையா, நம்ம மாயா வந்து நம்ம போட்டு வறுத்தெடுத்து இருக்கா. எவ்வளோ தான் நம்ம கோயிலுக்கு போனோம், எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மூளை புத்தி மண்டை வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் வர மாட்டுது. அதனால தான் நம்ம என்ன ஆத்மா, அகங்கார விமூட ஆத்மா. இப்போ தெரியுதா ஏன் பகவான் பகவத்கீதை சொல்றாரு முட்டாள் ஆத்மாக்கள்? புரியுதா? விஷயம் தெரிஞ்சும் விஷயம் புக்கில் போட்டும் சாதுக்கள் பேசியும் இவ்வளோ சொல்லியும் மைக்கு போட்டு கத்தியும் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? நம்ம முட்டாள் ஆத்மாக்கள். இப்போ புரியுதா மத ஏன் நம்ம பகவான் திட்டுறாருன்னு? எல்லாமே இருந்தோம். அப்போ நம்ம வந்து முட்டாளாத்தமாக இருக்கிற வரைக்கும் நம்ம செத்த பிறகு நம்ம எங்கே போவோம்? முட்டாளாத்தமாக எங்கே போவோம்? சொர்க்கத்துக்கா? அஃப்கோர்ஸ் நரகத்துக்கு. ஆல்ரெடி நரக கதவு திறந்துருக்கு. என்ன சொல்கிறீங்க மனுஷனா வந்துச்சு? மனசு வலிக்க செய்யும் போது நான் என்ன பண்ணுறது மதிய ஸ்லோகம் அப்படி கொண்டு வருதே, அது வெரி டேஞ்சரஸ்ல. நான் வந்து உங்களுக்கு திட்டணும் அதெல்லாம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு வந்து மனசை புண்படுத்தணும் இல்லை. இந்த உண்மையான விஷயத்தை வந்து நாங்கள் பேசலைன்னா ஜெகநாத் என்னை அடிப்பார். இங்கே நான் உட்காந்து மலிப்பிக்கிட்டே உங்களுக்கு பிடிச்சமே பேசியிருந்தேன்னா ஜெகநாத் என்ன பண்ண என்னை தூக்கிடுவார். தெய்வம் என்னடா பேசுகிறான் நீ வெளியே போடான்னு சொல்லிடுவார். இங்கே புரோபாதகர் ஜெகநாத் இருக்கிற என்ன வருஷம் சாஸ்திரம் இருக்குது. ஓகேவா? இங்கே நம்ம உண்மையை தான் பேசணும். ஓகேவா? உண்மை பேச கற்றுக்க தான் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம. ஓகேவா? உண்மை தெரியாமல் நம்ம செத்து போயிடக்கூடாது வாழ்க்கையில். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த ரியல் பாயிண்ட். ஓகேவா? அப்போ புரியுதா? நம்ம ஏன் வந்து நான் என்ன பாவம் பண்ண கேட்போம்ல கடவுள்கிட்ட? இனிமேல் யாரும் கேட்பீங்களா? இனிமேல் எனக்கு என்ன பாவம் தெரியல, எனக்கே ஒரு கஷ்டப்படுறேன் கேட்பீங்கம்மா? கேட்கவே கூடாது. அதுக்கு நம்மளுக்கு அருகதையே இல்லை நம்மளுக்கு. என்னையும் உட்பட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது பூரா நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டாருன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு. காலையில் ஏஞ்சிக்கிறது ஆரம்பிச்சு நைட்டு தூங்க வரைக்கும் நம்ம பாவம் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரில. ஏன்னா நம்ம முட்டாள் ஆத்மாக்கள். சேம் மதுஜே, வெரி டிஃபிகல்ட் மதுஜே. தட்ஸ் த மெயின் பாயிண்ட். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலியுகத்தில் நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? சரி, சைத்தன்யா மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். சைத்தன்யா மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? அவர் வந்து மகாபிரபு வந்து இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேத்தனா இல்லை. சேத்தனா என்னதுன்னா கான்சியஸ்னஸ் இல்லை, உணர்வு இல்லை. அதனால தான் நம்மளாம் இப்படி இருக்கோம். உண்மையான உணர்வு இல்லை. அது பேர் அதனால தான் வந்து இது வந்து சேத்தனா ஜெகத் சொல்லுவாங்க. இந்த உலகம் வந்து சேத்தனா ஜெகத். சேத்தனா வந்து கான்சியஸ்னஸ், உணர்வு. சேத்தனா இந்த உலகத்தில் வந்து கான்சியஸ்னஸ், உணர்வு இல்லை. இந்த உணர்வு இல்லாத இந்த உலகத்தில் உணர்வை கொடுக்கறதுக்காக தான் சைத்தன்யா கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு வராரு. யார் சைத்தன்யா மகாபிரபு? யார் கைத்ரி? சாக்ஷாத் கிருஷ்ணா. ஓகே. அப்போ சைத்தன்யா மகாபிரபு வராரு. வரும்போது அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, யாக்கே தேரே தாரே கிருஷ்ணா கிருஷ்ண உபதேசா. எங்கே போனாலும் யாரை பார்த்தா கிருஷ்ணனோட உபதேசம் பண்ணு. அதே போல் எங்கே போனாலும் நம்ம வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் கொடுக்க வந்திருக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணோம்? நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே போயிட்டு எல்லா வகையான அழுக்கையும் வெளியாக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமம் தான் வந்து எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட். எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட். ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒரு காடி வாங்கணும், இல்லை ஏதோ ஒன்று வாங்குகிறோம், பூஜை பண்ணலை, பூஜாரி இல்லை, கிரகப்பிரவேசம் ஒன்றும் செய்யலாம் கூட பிரச்சனை இல்லை. சாஸ்திரம் போட்டிருக்கு. வெறும் ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் போதும். ஹரே கிருஷ்ண மந்திரம் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல். அது எல்லா சடங்குகளுக்கும் எல்லா வகை ரிச்சுவல்ஸுக்கும் எல்லாத்தையும் கடந்தது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். பிகாஸ் பகவான் வந்து கலியுகத்தில் என்ன சொல்கிறாரு? கலி காலே நாம ரூபே கிருஷ்ணாவதாரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுயம் பகவான் கிருஷ்ணரே கலியுகத்தில் நாம ரூபத்தில் வந்திருக்கிறாரு. இந்த நாமம் வந்து வேறு எந்த யுகத்திலும் கிடைக்கல. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நாமம் இருந்துச்சு. கலியுகத்தில் மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து நாம ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் கொடுத்துருக்காரு. இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் எங்கேருந்து எடுத்து வந்தது? கோலோ கேரோ பிரேமதான ஹரி நாம சங்கீதம். பகவான் லோகத்தில் சொல்லி கூட இருக்கக்கூடிய மந்திரத்தை அதை பிச்சிங் எடுத்துகிட்டு வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும்? கைத்தறி என்ன நடக்கும்? இந்த மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும்? மந்தஜி சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தவிர்நீர் வாபனம் செய்யோ கைரோக சந்திரிக விதரணம் வித்யா வதுஜீவனம் ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதாம் பூர்ணோதஸ்வாதனம் சர்வாத்ம சனபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். பரம் விஜயதே. விஜயனா வாழ்க்கையில் முழு வெற்றி கிடைக்கும். எப்போ? ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். பகவான் நாம சொல்லும்போது வந்து நம்மளோட மனசுக்குள்ள அழுக்குகளை வெளியாக்கும். அழுக்குகளை வெளியாக்கணும். என்னதுன்னா இந்த ஆங்காரம்லாம் இருக்குல்ல, இந்த புரியாமல் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது, எனக்கு எதுவும் புரியலை, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இது எல்லாத்தையும் இது பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்.
இப்போ ஒரு கண்ணாடி பார்க்குறோம், கண்ணாடி ஃபுல்லாக ஒரே பவுடரு, அங்கே ஸ்டிக்கர் இங்கே போட்டு அங்கே போட்டு ஃபுல்லாக பவுடராக இருக்குல்ல, அட்டி தூசியாக இருக்குது. நம்ம முகம் தெரியுமா காயத்ரி? தெரியாது. தெரியுமா சாந்தி மாதாஜி? தெரியாது. அந்த மாதிரி நம்ம மனசு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒயிட் பண்ணணும், நம்ம எல்லாம் போட்டு தொடச்சி எடுக்கணும். அதுதான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா நம்ம கண்டினியூஸாக நம்ம சான் பண்ணும்போது தென் அந்த பெனிஃபிட், அந்த பலன் கிடைக்கும். ஆனால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. கிருஷ்ண பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலனை எதிர்பார்க்குற பழக்கம் கிடையாது. புரியுதா கிருஷ்ணா? புரியுது சங்கரி மாதாஜி? பலனை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் பல கிளாஸில் சொல்கிறேன், எப்போது சொல்கிறேன், பகவான் நம்மளை வந்து சின்ன வயசு பேபிலேருந்து பார்த்துருக்கிறாரு. பானு மாதாஜி நீங்கள் இந்த பூமியில் பிறக்கும் போது உங்களை பார்த்துருக்கிறாரு பகவான். உண்மையா இல்லையா? இல்லை நான் ஹரே கிருஷ்ணன் வந்த பிறகு தான் என்னை பார்த்தாரா? நம்ம வரதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ நாள் ஹரே கிருஷ்ணன் இல்லை கிருஷ்ணன் வழிபடலை, அதுக்கு முன்னாடி 3 வேளை சாப்பாடு வாய்க்குள் போணுச்சா இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்தாரு. நம்மளுக்கு கேட்குற காடை கவுதாரி பறக்கிறது குறிக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதே போல் பகவான்கிட்ட வந்தோடனே நம்மளுக்கு படி எழுப்பார், எல்லாமே பார்த்துக்குவார். நம்மளுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் எல்லாம் பார்ப்பார். நம்ம கேட்க வேண்டிய வேலை என்னது? அம்புஜா மாதாஜி நம்ம என்ன கேட்கணும் பகவான்கிட்ட? கருணை கேட்கணும். அது மட்டும்தான் நம்ம வேலை. வேற லிஸ்ட்டு போகிறது நம்ம வேலை இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நம்ம கேட்க வேண்டியது கருணை கருணை கருணை. புரியுதா கைத்திரி மாதாஜி? புரியுதா? அங்கே போய் நான் பரீட்சையில் பாஸ் பண்ணணும், பரீட்சை பாஸ் பண்ண நீ படி, அப்படி தான் பகவான் சொல்ல. உதாரணம் சொன்ன மாதாஜி, கோச்சிக்காதீங்க. உண்மையில பரணே எனக்கு பகவானே நான் எல்லாமே 7A எடுக்கணும், இல்லை 8A எடுக்கணும், 10A எடுக்கணும்னா அவர் பற்றி கொடுக்க முடியுமா? நம்ம படித்தா தான் முடியும். நம்ம என்ன கேட்கணும்? கருணை கேட்கணும். இந்த கருணை கிடைச்சா தான் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாமந்திரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சைத்தன்யா ஒரு விஷயத்தில் சைத்தன்யா ஆதியிலே 4வது ஸ்லோகம் 71வது ஸ்லோகத்தில் தாராமத்தே சர்வ சிரேஷ்டா நாம சங்கீர்த்தானா நீரபராதே நமலைலே பாயா பிரேமோதானா. தாரா மத்திய சர்வஸ்ரேஷ்டா நாம சங்கீர்த்தனா. அதாவது பார்த்தீங்கன்னா 9 வகையான பக்தி தொண்டு இருக்குது. ஓகேவா? முதல் ஸ்டார்டிங்கில் கேட்கணும் ஸ்ரவணம், கீர்த்தனை, ஸ்மரணம், அப்புறம் வந்து பாத சேவனம், அர்ச்சனம், தாசியம், இந்த மாதிரி ஒரு பக்தி சேவைகள் இருக்குது. நிறைய வகையான பக்தி சேவைகள் இருக்குது. இதில் தாரா மத்திய சர்வஸ்ரேஷ்டா நாம சங்கீர்த்தனா, அதாவது வந்து பகவானோட நாமத்தை சான் பண்ணுறது. பகவான் நாம சொல்கிறது தான் இஸ் அ டாப் மோஸ்ட். பகவான் நாம சொல்கிறது தான் உயர்ந்தரம். ஓகேவா? மற்றதெல்லாம் செகண்ட் தான். ஓகே? அந்த நீர் அபராதி நாமலையிலே பாய பிரேமதனா, அந்த நாமத்தை குற்றம் இல்லாமல் ஜெபம் பண்ணும்போது, அபராதம் இல்லாமல் ஜெபம் பண்ணும்போது அந்த நாமம் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா பாயா பிரேமதனா. பிரேமதனா கிருஷ்ணனோட அன்பை கொடுக்கும். இப்போ நம்ம கோல் ஆஃப் லைஃப் வந்து என்னது? வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து என்னது? கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண அன்பு அடையணும். இப்போ இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது, குற்றம் இல்லாமல் ஜெபம் பண்ணும்போது அது என்ன கொடுக்குது? கிருஷ்ண பிரேமம் கொடுக்குது, கிருஷ்ண அன்பு கொடுக்குது. நம்ம வாழ்க்கையோட எது குறிக்கோளோ, இந்த மொத்த பிறவியோட என்ன குறிக்கோள் என்னதுன்னா கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண அன்பு அடையுது. அந்த அன்பு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து கொடுக்குது. எப்போ? நீர் அபராதனா எப்போ வந்து அபராதம் இல்லாமல் சாண்ட் பண்ணுறோமோ, குற்றங்கள் இல்லாமல் சாண்ட் பண்ணுறோமோ. எனக்கு என்ன குற்றமே தெரியலையே பிரபு, மொத்தம் 10 குற்றங்கள் இருக்குது. அந்த 10 குற்றங்கள் நான் ஒரு நாள் தனியாகவே அதுக்கு ஒரு கிளாஸ் போடுறேன். நான் அந்த 10 குற்றங்கள் நம்மளுக்கு வந்து தெரியணும். 10 குற்றங்கள் நம்ம செய்யக்கூடாது. இந்த 10 குற்றங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணும்போது தான், குறைக்கும் போது ஏன்னா நாமத்தில் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். சாண்ட் பண்ணும்போது டேஸ்ட் கிடைக்கும். பண்ணும்போது தூக்கம் தான் வரும். உண்மையிலே மிருஷ்ணா வருதா இல்லையா? இல்லை பிரபு, நீங்கள் கிளாஸ் பேசும்போது தூக்கம் வருதா? சாண்ட் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சா இல்லையா? வரலையா? அப்போ யூ இஸ் வெரி ஃபார்ச்சுனேட் சொல்லணும், நல்ல ஆத்மா. இப்போ சாண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நோவலாக போயிடும், நம்ம தூக்கம் வரும், நம்மளுக்கு கண்ணை சொக்கும், நம்மளுக்கு உடம்பு சாயும். பிகாஸ் காரணம் என்ன? நம்ம இன்னும் அழுகுகள் நிறைய இருக்குது, so much அனர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர், அதாவது கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது எல்லா தேவர்களும் எல்லாரும் வந்து சைத்தன்ய மகாபிரபுல வந்தாங்க. பிரம்மதேவர் தான் ஹரிதாஸ் தாக்கூராக வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முஸ்லீமாக வந்து பிறக்கிறாரு. ஒரு முஸ்லீமாக இருந்து அவர் சாண்ட் பண்ணுறாரு, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ 24 மணி நேரம் ஒருத்தர் ஜெபம் பண்ண முடியுதுன்னா அந்த நாமத்தில் ஃபுல் டேஸ்ட் இருக்குது, அமிர்தம் இருக்குது. ஆனால் நம்மளால் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல, ஆனால் ஒரு 3 மணி நேரம் என்னால் ஃபோன் பார்க்க முடியுது. அப்போ நம்ம என்னத்தில் இருக்கோம்? நம்ம மனசு ஃபுல்லாக ஒன்றும் அழுக்கில் இருக்குது, சாக்காடையில் இருக்குது. அதனால தான் நம்ம கண்டினியூஸாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லா சேவையிலும் முதல் சேவை அதுதான். நான் வந்து பிரபு நான் வந்து கோயில் வந்து கூட்டுறேன், நான் மாலை கட்டுறேன், நான் சமைக்கிறேன், நான் எல்லா சேவையும் செய்கிறேன் பிரபு, ஆனால் ஜபம் மட்டும் செய்யலைன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஜபம் தான் மெயினு, சாண்டிங் பண்ணுறது தான் மெயினு, மற்றதெல்லாம் செகண்டு. நான் மற்றதெல்லாம் செஞ்சிடறேன், ஜபம் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது வீடு எல்லாம் கட்டிட்டு கூரை போடாத மாதிரி. மழை பெஞ்சா என்ன ஆகும்? மழை பெஞ்சா என்ன ஆகும் காயத்ரி? மொத்த தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பக்தி சந்தர்ப்பா இஸ் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அவர் வந்து சொல்லிக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்லோகம் ரொம்ப பெரிய ஸ்லோகம், நான் வந்து அதை படிக்கல, ஜஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிடுறேன், அது அர்த்தம் மட்டும் என்ன சொல்லிடுறேன். சாண்டிங் பண்ணுறதோடைய மெயின் கோல் வந்து என்னென்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட டெஃபினட்டாக போய் சேர்ந்துருவோம், பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவோம். அதுதான் அந்த சாண்டிங்கோட மகிமை. ஓகேவா? அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாண்டிங் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது, எந்த ஒரு டெசிக்னேஷனும் கிடையாது. யார் வேணால் சாண்டிங் பண்ணலாம். நான் சின்ன பிள்ளை அப்புறம் பண்ணலாம், நான் பேபியாக இருக்கேன் பண்ணலாம், எனக்கு பல்லு போச்சு நான் பாட்டியாக இருக்கேன் பண்ணலாம், எனக்கு 90 வயசு ஆச்சு பண்ணலாம், நான் சுத்தமாக இல்லை பண்ணலாம், இல்லை நான் வந்து வெளியில் இருக்கேன் அங்கே இருக்கேங்க பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு மங்களம். பண்ணாமல் இருக்கும் ஒரு காரணம் சொல்கிறோமே அதுதான் அமங்கலம். உங்களுக்கு எப்போவுமே பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி சொல்கிறாரு. ஓகே, என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து 2 விஷயத்தை வளர்த்துக்கணும். 2 விஷயத்தை வளர்த்துக்கிட்டோமே ஆனால் நம்ம சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வந்துச்சுன்னா சாண்டிங் சேர்த்து பண்ணணும்னா நம்ம வந்து பகவான் ரொம்ப ஈஸியாக அடையலாம். அந்த 2 குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுன்னா, ஒன்று ஹியூமிலிட்டி பணிவு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாந்தம். இன்றைக்கி வந்து ஒரு பொறுமை தன்மையோடு இருக்கணும், நம்ம ஒரு சாந்தமாக இருக்கணும். நம்ம இந்த 2த்தையும் நம்ம வந்து வளர்த்துக்கும் போது அதோடு சேர்த்து சாண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம மனசோட அழுக்கு எல்லாமே இமீடியட்டாக வெளியாகிடும். தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகவானை சாண்டிங் பண்ண நாம ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போ டேஸ்ட் கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் இந்த பூமியில் பிறந்த பிறப்புக்கு அர்த்தம் வருது. இவ்வளோ நாள் பிறந்தோமே அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பல கோடி பிரிவில் வந்திருக்கோம். சிவபெருமான் என்ன சொல்கிறாரு? புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டடே சைனம் ஈய சம்ஸ்காரே பௌதுஸ்காரி கிருப்பையா பாரி மோராரி. சிவபெருமானே சொல்லிக்கிறாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட மாதிரி. அதாவது அவரே சொல்லிக்கிறார், சிவபெருமான் சொல்லிக்கிறாரு பஜ கோவிந்தம். கோவிந்தம்னா யாரு? பகவான் கிருஷ்ணா. கிருஷ்ணன் நாமது சொல்லு, கிருஷ்ணன் நாமது சொல்லு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடாமதி. மூடானா என்னது? முதல்ல என்ன சொன்னேன்? மூடானா என்னது? தொட்டால். நான் சொல்ல இப்போ சிவபெருமான் சொல்கிறாரு. அதெல்லாம் பஜ கோவிந்தம். இல்லை நாங்கள் சிவபெருமானை கும்பிட்றோம், எப்படி கிருஷ்ணரை கும்பிடலாம்? சிவபெருமானை கும்பிட்டா கண்டிப்பாக கிருஷ்ணரை கும்பிடணும். இங்கே என்ன ஆகிருக்குன்னா இது ஒரு குரூப்பு இது ஒரு குரூப்பு அப்படி பிரித்து வச்சுக்காங்க. சாந்தி மாதாஜி இட்ஸ் டோட்டலி ராங். ஓகேவா? சிவபெருமான வழிபட்டா கண்டிப்பாக கிருஷ்ண நாம சொல்லணும். இப்போ சிவபெருமான் நாம சொல்கிறாள், கையில் உத்ராட்சம் வச்சுருக்காரு, அவர் யார் நாம சொல்கிறாரு? கிருஷ்ணநாமம். அதான் ராமநாம சொல்கிறார். ராமநாமம் சொல்லியிருக்கிறாரு. பகவான் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பகவானோட பக்தர், கிருஷ்ணனோட பக்தர். வைஷ்ணவானாம் இதா சம்பு. அதே சமயத்தில் நம்ம சிவபெருமானை வந்து நான் கிருஷ்ணரை கும்பிட்றேன், நான் சிவபெருமான் ஒதுக்கிச்சுடுவேன், அப்படி பண்ணக்கூடாது. சிவபெருமானுக்கு கருணை இல்லைன்னா கிருஷ்ணர் கருணை கிடைக்காது. ஓகே, தட்ஸ் வை வந்து சிவபெருமானே சொல்லியிருக்காரு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நாம சொல்லணும். நாம சொல்லும் போது அப்போ தான் நம்மளோட பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும், அப்போ தான் வந்து வாழ்க்கை பூர்ணத்துவம் அடைக்கும். ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என்ன மாதிரியான பக்தி பண்ணாலும் ஜபம் பண்ணுறதை விடக்கூடாது. ஓகேவா? ஜபம் பண்ணுறதை விடக்கூடாது. சாண்டிங் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாண்டிங் பண்ணால் தான் நம்மளோட பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும், வாழ்க்கையில் எல்லாம் அவங்க பூர்ணதும் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே செயல்னாலும் கூட பரவாயில்ல, ஆனால் ஜபம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் பண்ணுறதுல வந்து நம்மளுடைய கவனம் இல்லை, நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்லை, நம்ம வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை வந்து இறந்த பிறகு செத்து போன பிறகு நம்மளுக்கு ஒரு கேட்டு திறந்துருக்கு. எந்த கேட்டு? நரகத்துக்கு போகிற கேட்டு டெஃபினட்டாக திறந்துருக்கும். ஏன்னா சாண்டிங் பண்ணலைன்னா மனசு சுத்தமாகாது. மனசு சுத்தமாகலன்னா திருப்பி என்ன பண்ணுவோம்? செஞ்ச பாவத்தையே பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ பாவம் பண்ணும்போது பாவம் பண்ணவனுக்கு என்ன தண்டனை? நரகம் தண்டனை. இல்லை பிரபு நம்மளுக்கு கருணை கிடைக்காதா? இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அஞ்சடி கழுவுறீங்க மாதாஜி, எப்போதும் சொல்லுவேன்
ஓகே, அஞ்சலி கழுவுறீங்க, ஓகேவா? காயத்ரி வந்து சேத்தோடு அப்படியே நிற்கிறாங்க. என்ன நடக்கும்? அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கழுவி எடுக்கிறீங்க, அவங்க சேர்த்து மிதிச்சுட்டு அப்படியே சாப்பாத்தோடு வந்து நிற்கிறாங்க, தும்பு அங்கே குதிச்சிட்டாங்க, ஃபுல்லாக திருப்பி சேராச்சு. என்ன நடக்கும்? 2 அறை இருக்கு, ஒரு குத்து இருக்கு. நம்ம தண்டனை கொடுக்குமா இல்லையா? இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும். அதாவது வந்து நம்ம பாவம் பண்ணுமேனா கண்டிப்பாக தண்டனை இருக்குது, ஓகேவா? அதுவும் வந்து எல்லாமே தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாமல் நம்ம இருக்கிறோமே, இன்னும் தண்டனை இருக்குது. ஐயோ நான் தெரிஞ்சிக்காமல் இருப்பேனே. தெரிஞ்சிக்கலன்னா அடி வந்து ஏன் உழுவுதுன்னு தெரியாது, தெரிஞ்சிட்டு பிறகு ஏன் அடி உழுவுதுன்னு தெரியும். எவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நகல் அடி வாங்கியிருக்கோம், ஏன் தான் அடிக்கிறான்னு தெரியாது. ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது ஹரிக்கதை கேட்கல. இப்போ இதெல்லாம் கீழே அடி வாங்கும் போது நம்மளுக்கு தெரியும், ஏன் அடி வாங்குறோம் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் நம்ம வந்து பகவான் சொல்கிறதையும் சாஸ்திரம் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணணும். உடனே எல்லாரையும் மாற்ற சொல்லலை, ஆனால் மாற்றாமல் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒரு முயற்சிகள் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். வாழ்க்கையில் நம்ம வந்து முயற்சி எடுக்கலைன்னா, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலைன்னா எப்போ நம்ம மாற போகிறோம்? மாற முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட போகணும், பகவான் அடையணும்னா நம்ம வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும், சட்டத்திட்டங்களுக்குள்ளே வரணும். நான் பச்சை போட்டிருக்கேன், நான் வந்து நிற்கிறேன், சோப்பு போட்டிருக்கேன், போகிறேன்னு போட்டால் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க? கைத்து வந்துச்சு கன்னத்திலே கொடுப்பான் உடனே. உண்மையா இல்லையா? சாமான் 2வது கொடுப்பான், ஏன்னா படிச்சுக்கு தானே, ஏன்னா உனக்கு தெரியாது. அதே தான் கடவுள்கிட்ட போகணும், பகவான் கிட்ட போகணுன்னா ஜஸ்ட் ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். ஏன் நம்ம சட்டத்திட்டங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா நம்ம மண்டை தான் அகங்காரம் மண்டையாச்சே, எதை பேச்சும் கேட்காத, யாரும் பேச்சும் கேட்க மாட்டோம் நம்ம. அப்போ இந்த அகங்கார விமூட ஆத்மாவை பகவான் கிட்ட கொண்டு வரணும்னா கொஞ்சம் சட்டத்திட்டங்களை போடணும். அப்போ அதை போட்டால் தான் இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணாத, இதை செய்யாத, அந்த சட்டத்திட்டங்களை அந்த ரெகுலேஷனை ரூல்ஸ் ரெகுலேஷனை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் குரு தேவை. அதனால தான் குரு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. குரு தீட்சை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு? இல்லை, குரு வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாரு? கைட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செய்யாத, அதை பண்ணாத, 1000 கேள்வி கேட்போம், 1008 கேள்வி கேட்போம். மகாராஜ் இந்த மாதிரி கேட்குறதுனா நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை விட்டுடுன்னு கேள்வி கேட்க தப்பு இல்லை. ஆனால் நம்ம கேட்ட கேள்வி கிடைச்ச பதிலை ஃபாலோ பண்ணுறோமா? அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथराज की, जय श्री भगवान कृष्णचंद्र की, जय श्री प्रभुपाद महाराज की, जय श्री गौरांग महाप्रभु की, निताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल।